அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சஹர் சாப்பாடு தேங்காய் பால் சோறு மீன் குழம்புங்க. தேங்காய் பால் எல்லோரும் செய்வாங்க. ஸோ எப்படி செய்யணும், அது எப்படி மனமாக ருசியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு டிப்ஸோடு சொல்லித்தரோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். மறக்காமல் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ சாப்பாடு செய்கிறேன், அதனால் ஒரு பெரிய டீஸ்பூன்லாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச பிறகு நம்ம பழுத்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். பொதுவாக சாப்பாட்டுக்கு பழுத்த மிளகா போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓரளவு நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பொறுத்த வரைக்கும் நம்ம 1க்கு 2 தண்ணி வைக்கிறோம்ல, அதில் ஒரு அளவு தேங்காய் பால் இருக்கணும், ஒரு அளவு தண்ணி இருக்கணும். நம்ம ஃபுல்லுமே தேங்காய் பாலே ஊற்றினோன்னா திவட்டி போயிடும் ஒரு மாதிரி. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு வதக்கின பிறகு நம்ம ஒரு மூடி தேங்காய் எடுத்து புழிஞ்சி, ஒரு தேங்காய் அரைச்சி பால் புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 1க்கு 2 ஒரு கப்பு அரிசி எடுத்தோன்னா 2 கப்பு தண்ணி வைப்போம்ல, அதில் 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன், இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது தான் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். தேங்காய் பால் கொதி வந்துடக்கூடாது. லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துக்கணும். கொதிச்சிருச்சின்னு சொன்னாக்கா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு கொதி கூட வராத அளவுக்கு நுரைச்சி வரும்போதே நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி கழுவி ஊற வச்சு வச்சுருந்தோம், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை அரிசியில் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புழுங்கி வெந்து தம் போட்டு எடுத்தாச்சு. தேங்காய் பால் சுவையான மீன் குழம்பும் ரெடியாக இருக்குது சஹருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு தேங்காய் பால் செய்து பாருங்கள். டேஸ்ட்டும் மனமும் வேறு லெவலில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வஞ்சிர மீன் குழம்பு ஃப்ரை சஹருக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேங்காய் பால் மீன் குழம்பு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரமலான் நமக்கு 28வது நாள் நம்ம நோன்பு ஆரம்பிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துஆ செய்யுங்க. பெருநாளுடைய டிஷ்லாம் உங்களுக்கு வர இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.